இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய மோஸ்ட் பிஸி டே ஆன சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு கிச்சனுக்கு வந்த உடனேவும் இட்லி தோசைக்கு உண்டான பேட்டர் ரெடி பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வேலை. ஸோ அதனால் கிரைண்டரில் உளுந்து போட்டுட்டு சைட் பை சைடு இங்கிட்டு வேலையை பார்த்துட்டே இருந்தோம்னா அதுக்குள்ளே மாவு ரெடி ஆயிரும். அதனால் நான் ஃபஸ்ட்டு உளுந்து கிரைண்டரில் போட்டுருவேன். அடுத்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி பிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிட்டு பார்த்திங்கன்னா எனக்கும் இந்த பிட்டு குழாயில் செஞ்சு பார்க்கணும் அப்படின்றது தான் ஆசை. ஆனால் அது 1 by 1 செஞ்சு சர்வ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த இட்லி பானையிலேயும் காடா துணியில் மொத்தமாக வச்சு வேக வச்சு எடுத்துருவேன். என் பொண்ணுங்களுக்கெல்லாம் தலை குளிப்பாட்டுறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணி அவங்களுக்கு தலையில் தேய்ச்சி விட்டுட்ருக்கேன். அடுத்து ராகி பிட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதில் வெல்லம், தேங்காய் பூ, நெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் போட்டு கிளறி இருக்கேன். ஸோ இந்த ஈஸியான ராகி பிட்டு ரெசிபி ஏற்கனவே வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்வலாகவேவும் பசங்கள்லாம் லீவில் சாப்பிட்றதுக்கு லேட் பண்ணுவாங்க. அதனாலே நான் மேல் டாப்பில் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்துருவேன். ஸோ தட் அவங்க ஈஸியாக சாப்பிடவும் முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன்றதுக்காக கேக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். அவங்க டேடி வெளியே போயிருந்தாங்க. வந்தோடனே ஒரே ஷாக் ஆகிட்டாங்க. என்ன ஃபாதர்ஸ் டேக்கு கேக்கா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி ஒரே கண்ணெல்லாம் விழிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. என்னோடய சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா அவளோட கிஃப்ட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தா. ஆனால் அது வர்றதுக்கு லேட் ஆனதுனால ஸோ அதை தனியாக ஷார்ட்ஸ் வீடியோவாக எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பொண்ணுங்களுக்கு தலைக்கெல்லாம் குளிப்பாட்டி அவங்கள காய வைக்க சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பேக் டு தி கிச்சன் மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்க தலையை காய வச்சுட்டு வர்றதுக்குள்ளே மீன் குழம்பு, மீன் ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால சண்டேனாலே இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது இப்படி தான் ஓடி ஓடி தான் வேலை செஞ்சிட்ருக்கணும். ஸோ எல்லார் வீட்லேயும் இதுதானே நிலமை. ஆமாம், எல்லாரோட மதருக்கும் இதுதான் நிலமை. நான் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு 2 பீஸ் மீனை ஃப்ரை பண்ணி கொடுத்துருவேன். ஸோ தட் அவங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா சாப்பிடும் போது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சேட்டை பண்ணுவாங்க. அதனால் லஞ்சுக்கு முன்னாடியே 2 மீனை வறுத்து கொடுத்துட்றது. மீன் குழம்புல பார்த்திங்கன்னா கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை சொல்லுவாங்க. ஏன்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மீன் சட்டியை இந்த மாதிரி சுற்றி விடணும், அப்போ தான் மிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த குழம்பு மத்தி மீன், மாங்காய் இதெல்லாம் போட்ட மீன் குழம்பு நல்லா புளிப்பு, இனிப்பு, காரமுமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். எக்ஸலண்ட்டான இவ்வளோ வேலை செஞ்சு கடைசியில் அப்பாடான்னு உட்காந்து சாப்பிட்ற சுகமே தனிதாங்க. நல்லா மீன் குழம்பு, மாங்காயெல்லாம் போட்டு ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடும் போது தான் அவ்வளோ என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.